ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஆம்னி பஸ் டிராவல் vlog பண்ண போறோம். ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஆம்னி பஸ் ட்ராவல் vlog பண்ண போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் திட்டலாம் ஆரம்பிச்சிட்டிங்க, ஏன் ப்ரோ பஸ் வீடியோவே போடுறது இல்லை, மெயினாக ஆம்னி பஸ் வீடியோ நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை. இது பார்த்திங்கன்னா ரெகுலர் ரூட்டில் ஓடக்கூடிய ஒரு ஆம்னி பஸ் vlog கிடையாது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வெள்ளையங்கிரி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். வெள்ளையங்கிரி ட்ரெக்கிங் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த 7 மலையை தாண்டி வெள்ளையங்கிரி ஆண்டவரை போய் பார்க்குறது. ஸோ அந்த ட்ரெக்கிங் நம்ம போகிறோம் இன்றைக்கி. ஸோ அதுக்காக சென்னையிலேருந்து வெள்ளையங்கிரி அடிவாரம் வரைக்கும் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். அது ஆம்னி பஸ் தான் புக் பண்ணியிருக்கோம். எந்த பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி எனக்கு இத்தனை பஸ் நிற்கிது. எந்த பஸ்ஸாக இருக்கும்? சூப்பரான ஒரு பஸ்ஸு, ஹிந்துஸ்தான் ட்ராவல்ஸோடைய வால்வோ B9R ஸ்லீப்பர் பஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கன்வெர்ட்டட் ஸ்லீப்பர். ஃபஸ்ட் செமி ஸ்லீப்பராக இருந்தது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஸ்லீப்பராக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள இன்டீரியர்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. நான் காட்டுறேன் எல்லாமே லைனாக. ஸோ இந்த பஸ் தான் இன்றைக்கி சென்னையிலேருந்து, இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா சென்னை 200 rupees பார்க்கிங்கில் இருக்கும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகிறோம். இங்கேருந்து கோயம்புத்தூர் வழியாக வெள்ளையங்கிரி வரைக்கும் ரீச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம மேலே ட்ரெக்கிங்லாம் போவோம். அந்த ட்ரெக்கிங்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும். இப்போதைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது சுற்றி பஸ்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு நம்ம பார்க்கிங்கில் இருக்கனால. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆம்னி பஸ் ட்ராவல் vlog. இங்கேருந்து வெள்ளையங்கிரியோடைய அடிவாரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நாங்கள் மொத்தம் 30-35 பேர் போகிறோம். அண்டு நான் தனியாக போகல, எனக்கு ஏதாச்சும் கம்பெனி வேணும்ல, அதனால் ஒரு சப்ஸ்கிரைபர், நம்ம சப்ஸ்கிரைபரோடு தான் போகிறோம். இவரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு வருஷம் இருக்குமா ப்ரோ நம்ம லாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி? 7 monthsக்கு முன்னாடி கும்பகோணம் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அப்போ கூட வந்திருந்தார் விஷால் ப்ரோ. நம்மளுக்கு அந்த ட்ராயிங்லாம் போட்டு கொடுத்தாருல, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு. அவர் தான் இன்றைக்கி நம்ம கூட வெள்ளையங்கிரி ட்ரெக்கிங்க்கு வராரு. ஸோ நம்ம பஸ் ரெடியாக இருக்குது, போர்டிங் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க எல்லோரும். ஸோ உள்ளே போய் பஸ் எப்படி இருக்குது பார்ப்போம் வாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு ஒரு பஸ்ஸு ஹாட் சீட்டில் உட்காந்து, ரொம்ப நாள் ஆச்சு. வால்வோ இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு. இது ஒரு செம்ம ஃபீலுங்க. இந்த ஃபீல் எனக்கு எதுவுமே தராது. என்னதான் எத்தனையோ ட்ரெயின் ஃப்ளைட்லாம் கூட நம்ம போயாச்சு, பட் இந்த ஒரு ஃபீல் இங்கே மட்டும்தான் கிடைக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபீலு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸோடைய எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரிப்பு, அதாவது இந்த ட்ரெக்கிங் ஆர்கனைஸ் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர் இவர் தான், சபாபதிஜி. இவர் தான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம கூட வர கேங்கு என்னோட ஹைட்டாக இருக்கு ரொம்ப. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து வராங்க. இன்னும் நிறைய பேர், அதாவது 30 பேர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க எல்லாமே வேறு பாயிண்ட்ஸில் போர்ட் பண்ணுவாங்க. பஸ் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நைட்டு தான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கு. இப்போ தான் கழுவிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம். கைஸ், செம்ம பஸ் இது. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி இந்த பஸ்ஸோடைய வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த பஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்துச்சு. ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்காங்க ஆம்னி பஸ் ஃபீல்டில். நடுவில் கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க கிட்ட இருந்த செமி ஸ்லீப்பர் பஸ்ஸையே ஸ்லீப்பராக கன்வெர்ட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணாங்க.
செம்மையாக கொடுத்துருக்காங்க அப்படி தான் சொல்லணும். இன்டீரியர்ஸ்லாம் அந்த ஸ்ட்ரிப் டைப் லைட்டிங்கு, அந்த கலரிங்லாம், அதாவது அந்த ஸ்க்ரீன் கலரு, ஸ்ட்ரிப் டைப் லைட்டிங் கலரு, அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது கேங் பாத் கலரு, இது மூணும் எப்படி மேட்ச் ஆகுது பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ரியர் கேமராவில் பார்த்துருப்பீங்க உள்ளே வரும்போது செம்மையாக இருக்குது. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆம்னி பஸ் குள்ளே வரேன்னா, அதனால் வந்து அந்த ஃபீலே வந்து வேற மாதிரி இருக்குது. அண்ட் பஸ் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அமெனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னதான் நம்ம மொத்த பஸ்ஸையுமே புக் பண்ணாலும் ஒரு ரெகுலராக ஒரு பேசஞ்சருக்கு என்னென்ன அமெனிட்டிஸ்லாம் கொடுப்பாங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் அதை வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு பஸ் கிளம்புனதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் கைஸ், நம்மளுடைய ஆன்மீக வெள்ளையங்கிரி பயணம் வால்வோ பஸ்ஸில் இனிதே ஆரம்பம். எஸ், பஸ்ஸு கிளம்பியாச்சு அண்ட் உள்ள நம்ம சீட்டில் வந்து செட்டில் ஆயாச்சு. நம்ம வந்து அப்படியே தாராளமாக ஒரு டபுள் பர்த் தான் எடுத்திருக்கோம். நம்ம ஃப்ரெண்டும் ஒருத்தர் வராருல, ஸோ அவரோட சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு டபுள் பர்த்து. ஸ்பெசிஃபிக்காக எந்த சீட்டும்லாம் நம்மளுக்கு அலாட் கிடையாது, ஏன்னா இந்த மொத்த பஸ்ஸுமே நம்ம வந்து குரூப்பாக புக் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் போர்டிங் பாயிண்ட்லேயே ஏறுறோம். ஸோ பிடிச்ச மாதிரி ஒரு சீட்டை எடுத்துக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் எனக்கு இங்கே இருக்கிறத விட இந்த இன்டீரியர்ஸ் தான் செம்மையாக இருக்குது. பார்த்தாலே தெரியும் இந்த பிரைட்னஸ், கீழே அந்த க்ரீன் கலருக்கும் ஸ்ட்ரிப் லைட்டிங்கும் இருக்கிற பிரைட்னஸ் வேற மாதிரி. அண்ட் என்னென்ன அமெனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஒரு பர்த்தில் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரீடிங் லைட்ஸ் இருக்கும். டே டைம்னால கண்டிப்பாக ஆன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் ஏசி வென்ட்ஸ், அட்ஜஸ்டபிள் டைப் ஏசி வென்ட்ஸு 2 பர்த்துக்கும் செப்பரேட்டாக. அண்டு காலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அகெயின் அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வென்ட் இருக்கும். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா டிவி ஃபெசிலிட்டிலாம் எதுவும் கிடையாது. லக்கேஜ் ஹோல்டர் மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஹேமர். ஸ்க்ரீன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீன் கலரும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரியே சூப்பராக இருக்குது. ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பெட் ஸ்ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக திக்கான ஒரு பெட் ஸ்ப்ரெட்டாகவே கொடுத்துருக்காங்க. செப்பரேட் பில்லோ எதுவும் கொடுக்கல, அதுக்கு பதிலாக எலிவேட்டட் பில்லோ இருக்குது. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட் வந்து யூஎஸ்பி டைப்பும் இருக்குது, ப்ளக் டைப்பும் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு மொபைல் ஹோல்டரோட. அண்ட் கண்டிப்பாக ஏசி பஸ்ஸு, பெட்ஷீட் தேவை, பிளாங்கெட் தேவை. நல்ல ஒரு திக்கான பிளாங்கெட்டாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸு ஃபஸ்ட்டு செமி ஸ்லீப்பராக இருந்து ஸ்லீப்பராக கன்வெர்ட் பண்ணனால பார்த்தீங்கன்னா கீழே கிளாஸுக்கான ஸ்பேஸே இல்லை, லைட்டாக தான் இருக்கும். நீங்கள் படுத்தா கூட பார்க்கவே முடியாது. பட் அதே சமயத்தில் மேலே வந்து நார்மலாக நம்மளுக்கு எவ்வளோ கிளாஸ் ஸ்பேஸ் இருக்குமோ அது மொத்தமாகவே இருக்குது. லைக் எம்ஜி மாதிரி மாறி இருக்குது. பிரகாஷ் தான் இது பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த கோச்சு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிளாஸ் இல்லை, மேலே மட்டும் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 500 ml வாட்டர் பாட்டிலும் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபின் ரைடை பொறுத்த வரைக்கும் எப்படா முன்னாடி போய் உட்காருவோம் தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பரனூர் டோல்லாம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா அது வரைக்கும் பார்த்திங்கன்னா போர்டிங்லாம் இருக்குது, எல்லோரும் ஏறிட்டு இருக்காங்க, நம்ம கூட வரவங்க எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க. ஸோ அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால செம்மெல்லாம் ஆரன் சவுண்ட்லாம் செம்மையாக கேட்குது. பரனூர் டோல் தாண்டி கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதான் மஹேந்திரா சிட்டி. உள்ள வந்துட்டாங்க மச்சான். மஹேந்திரா சிட்டி உள்ள லெஃப்ட் எடுத்து இப்போ ரைட் எடுக்கறாங்க மச்சான். என்னடா திடீர்னு மஹேந்திரா சிட்டிக்குள்ளெல்லாம் வண்டியை விட்றீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆர்கனைசரோடைய வீடு இங்கே தான் இருக்குது. நம்ம ஆர்கனைசர் வீட்டில் தான் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி நம்ம லஞ்ச் சாப்பிட போகிறோம் இல்லையா. லஞ்சுமே வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி விட்டுருக்கு கொஞ்சம் சீட்ல வந்து ஏசி ஓபன் பண்ணி விட்டோம்னா ஜன்னல் அப்படியே இது மட்டும் ஆச்சரியம் தான் சாமி பார்க்க முடியல. உங்க ஐயா அன்னைக்கே இவரு சீனா தான் சொன்னாரு.
தான் போகணும். நம்ம பழக்கமே வந்து அது மாதிரி தான். டியூட்டினா வேலை மட்டும் போயிட்டு வந்து அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். OPMல தான். OPM வந்து வயசாக கூட்டிகிட்டு இருக்கிறேன். மொத்தம் போயிட்டு வந்து ஒரு 10 நாள் ட்ரிப் ரெகுலராக இருக்குது. போட்டு அந்த பசங்களை கிட்ட வராங்க. நாங்கெல்லாம் ட்ரைனிங் முடிச்சுட்டு உட்காந்து கிடக்குறோம். அப்ரூவ்டு மட்டும் எங்களுக்கு அது உள்ள கொரோனா வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிச்சு அவங்கள. நல்ல வண்டி சார். டோல் தாண்டி லெஃப்ட்ல நிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை டோல் வரைக்கும் நீங்கள் கேபின் ரைட் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் நேரமாச்சு தூங்கணும்ல. நைட் ஃபுல்லாக வந்து அடுத்து வெள்ளையங்கிரியில் வந்து ட்ரெக்கிங் போக போகிறோம். ஸோ நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இருக்காது. அதனால் முன்கூட்டியே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டால் நல்லது. ஸோ அதனால தான் உள்ளே வந்துட்டேன். பட் ஸ்டில் இன்னும் நான் கேபின் ரைட் பண்ணுவேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பவானி பைபாஸ்லாம் தாண்டி கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நிறுத்துவாங்க லஞ்சுக்காக. லஞ்ச் என்ன தான் உள்ளே ஏறி இருந்தாலும் வெளியில் தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். ஏன்னா ஏசி ஸ்லீப்பராக இருக்கனால இங்கே உட்காந்து சாப்பிட்டா எல்லாம் கீழே ஏதாச்சும் கொட்டிடுச்சுன்னா அப்புறம் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி கிளம்ப போகிறோம். கேபின் ரைட் வந்து நான் அந்த பவானி பைபாஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூர் அது தாண்டி நம்ம வெள்ளையங்கிரி போகிறோம் பார்த்தீங்களா, அந்த ரூட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 1:20 ஆகுது. தூங்கலான்னு போனேன், பட் அதுக்குள்ளே சாப்பிட்ணுன்னு எழுப்பி விட்டாங்க. கள்ளக்குறிச்சிக்கிட்ட இருக்கோம். கள்ளக்குறிச்சிக்கிட்ட ஒரு நிழலான இடத்துல நின்று சாப்பிட்டுட்டு இருக்கோம். எதுவும் கேன்டீன் மாதிரிலாம் இல்லை. அங்கே ஒரு கேன்டீன் மாதிரி இருக்குது, பட் அது மூடி இருக்குது. கொஞ்சம் நிழலாக இருந்தனால அங்கே நிறுத்தி சாப்பிட்டுட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஸோ என்ன லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் தூங்க தான் போகிறேன். லஞ்சுக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான். சூப்பரான பேக்கிங்காக இருக்குல்ல. இது ஆக்சுவலி பார்க்க மட்டிலே செஞ்சுருக்காங்க, ஒரு பாக்ஸ் மாதிரியே செஞ்சுருக்காங்க. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. அண்ட் இங்கே அவினாசியில் இருக்கக்கூடிய ஹோட்டல் கேஃபே உடுப்பி அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்தியிருக்காங்க ரெஸ்ட் ரூம் பிரேக் அண்ட் டீ பிரேக்காக. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வெள்ளையங்கிரி தான். கோயம்புத்தூரை க்ராஸ் பண்ணி போகணும். ஸோ கோயம்புத்தூர் டிராஃபிக்கெல்லாம் தாண்டி போகணும். எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. மார்னிங் 8:30 கிளம்பணும் கோயம்பேடில், அது எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் பெருசாக நான் டைமிங்லாம் பார்க்க போகிறது இல்லை. நடுவில் நாங்கள் நிறுத்தி தான் ஓட்டுறோம். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் வண்டி பார்த்திங்கன்னா 100 வரைக்கும் போகுது. செம்ம பவர்னே சொல்லலாம். ரொம்ப பழைய வண்டி, ரீமாடிஃபை பண்ண வண்டி தான். பட் 100 வரைக்குமே போகுது. செம்மையாக ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கே போகிறதுக்கு. கோயம்புத்தூர் போகிறதுக்கே ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 40 கிலோமீட்டர்ஸ், அதாவது அந்த வெள்ளையங்கிரி போகிறதுக்கு இன்னொரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணுறேன். டக்குன்னு போய் ஒரு டீ அடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதான், நேர் ரோடு. அதுக்கப்புறம் நம்ம நிப்பாட்டி டீ குடிக்கும்ல, இப்போ டீ குடிக்கணும்னா அது நேராக போய் லெஃப்ட் போச்சு சரி தானேப்பா? இல்லை நம்ம பஸ் ஸ்டாண்டில் எங்கே டீ நம்ம சீக்கிரம் எங்கே டீ குடிக்க வரோம்? வடையெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம்ல. ஆமா, தமிழ்நாடு பிரிட்ஜ் மேலே ஏறிடலான்றியா? ஜேபி தான்.
இப்படி போனா என்ன பண்ணுவோம்? வேகமா போனவங்களுக்கு அதுக்கு அந்த பக்கம் ஏறி பிடிச்சி அழுத்தணும். இவன் அவன் நினைக்கிறான், அவன் இவன் ஒட்டி போய் தொட்டு விட்டுச்சுன்னா ஒரு ஹெல்மெட் வருது இருக்குமா? பின்னாடி புடியே 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 பால் புடியே பால் புடியே பால் புடியே பால் புடியே பால் அடைச்சிருக்கேன் ஒட்டி போகும். ஓ இந்த பாலம் தான் வேலை நடந்துட்டு இருக்குதுங்களா? தலை வரைக்கும் பாலம் வேலையாக காஞ்சிபுரத்துக்கு எந்த பாலம் எங்கேயுமே தெரியாது. ஏன்னா என்னாச்சு? இறக்கி சொன்னாங்களே என்ன? இல்ல 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 மேலே ஏற விட மாட்டாங்க அந்த குட்டி பாலத்துல எல்லாம் 2 வீலர் இந்த ரோல வேலை செய்யறதுல பாது உள்ள கார் பைக் மட்டும் தான் உள்ள அலோடு. நம்ம பஸ் எல்லாம் வந்து இந்த வழியா பஸ்ஸுக்கு லெஃப்ட் போறான் பாருங்க, அதுல போகணும் அவ்வளவுதான். பே பண்ணவனா நாக்குல பே வர மாட்டேங்குது, அதுக்கு ஒரு பே வைக்கணும். ஒரே ஒரு பெண்டு தான் எஸ்பெண்ட் மட்டும். சார் பேரூர் சார் பட்டீஸ்வரர் இது கூட வந்து ஃபேமஸான ரோடு பெருசா இருக்காங்களே. பெருசாக இருக்காங்க. ஜானல் நீங்க இங்க வாங்க. இடம் மாதிரி இங்கதான் பார்க்கிங். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறங்கியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையங்கிரியோட அடிவாரத்துக்கு வரல. நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈஷா யோகா சென்டர் இருக்குல்ல, அந்த ஈஷா யோகா மையம் அது கிட்ட இருக்கிற ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேலே வண்டி போனால் பயங்கர டிராஃபிக் ஆயிரும். எல்லாம் பெரிய பெரிய வண்டி வேறு, எல்லாம் வேனு பஸ்லலாம் வராங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு மேலே அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. நம்ம பஸ் ஜர்னி இதோட முடியுது, பஸ் ட்ராவல் vlog இதோட முடியுது. இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நாங்கள் நிறுத்தி வந்தனால. ஏன்னா காலையில் 8:30 கிளம்புனோம். இப்போ திரும்பி வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு. நிறையா ஸ்டாப்ஸ் வச்சு வந்தோம், அதனால் வந்து இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இல்லாட்டி நீங்கள் ஒரே இதுவாக வந்தால் சீக்கிரம் வந்துடலாம். அண்ட் இதுக்கப்புறம் தான் மெயின். இவ்வளோ நேரம் வீடியோ வச்சு நான் எடுத்துகிட்டேன் எப்படியோ. பட் இதுக்கு மேலே அந்த எடுக்கிறது சாரி அந்த ஏறுறது எடுக்கிறது தான் மெயின் மேட்ரு. அதை வந்து நான் நெக்ஸ்ட் vlogல காட்டுறேன், மறக்காமல் அதை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து சூப்பராக காட்ட ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டமான ஒரு மலையேற்றம் தான் அந்த வெள்ளையங்கிரி மலையேற்றம். பட் அதை வந்து இந்த வாட்டி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு வந்திருக்கேன். அது எந்த அளவுக்கு என்னால் முடியுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்துஸ்தான் ட்ராவல் ரிவ்யூ பற்றி எதுவும் கிடையாது. ஏன்னா இது வந்து நாங்கள் வெள்ளையங்கிரி வரத்துக்காக புக் பண்ண பஸ்ஸு. ஸோ ட்ராவல் ரிவ்யூ மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நல்லா இருந்துச்சு ஜேர்னி. வால்வோ ஜேர்னி எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்தளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் இதோட vlog முடிச்சிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் vlog மறக்காமல் பாருங்கள். சேனல் புதுசாக வந்துருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. டாடா.